Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கருடன் படம் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஒரு நேற்று ஓப்பனிங்கே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஓப்பனிங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது மத்தியானத்துக்கு அப்புறம் ஃபுல்லாகிடுச்சு. நேற்று ஈவினிங்கு நைட்லாம் வந்து ஓரளவு டோட்டல் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு எல்லா பக்கமும் இருந்து நல்ல ஃபேமிலிக்கே நல்லா எல்லோரும் ஃபுல்லாக ஃபேமிலிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தையிலேருந்து எல்லாருமே உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார், இப்போது காமெடியெலாம் நடிச்சிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட வளர்ச்சி இப்போ எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு ஒரு பாதையில் பயணிக்கிறேன். அந்த பயணத்துக்கான ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நம்பிக்கை இப்போ அதில் நான் இருக்கிறேன். பயணிக்கவும் ரெடியாக இருக்கேன் அடுத்தடுத்து. ஸோ இதுக்கு காரணம் நான் அந்த பாதையில் நம்மளை அறிமுகப்படுத்திய இயக்குநர்கள் வெற்றிமாறன் அண்ணனுக்கும் இப்போ துறை சேர்ந்த சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். சரி, இப்போ ஹீரோயின் ஆகிட்டு வந்துட்டீங்க, ஹீரோ வந்து அப்புறம் இப்போ காமெடி ஆக்டர் வரும்போது அதை எப்படி பண்ணிருக்கோம்? இப்போ நல்லா போயிட்டுருக்குல்ல, அப்படியே போவோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹீரோவாக தான் பார்க்கலாம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் கதை நாயனை 100% பார்க்கலாம். சார், ஹீரோக்களுக்கு உள்ளான ஒரே பிரச்சனை இப்போ எல்லார்ட்டையும் வருது. அது என்னன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டு 12 மணிக்கு சொல்கிறாங்க. செய்தியாளர்கள் வெயிலில் 11 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. ஏன் குறிப்பிட்டு சரியான நேரம் வந்து சொல்ல மாட்டேங்க? செய்தியாளர்கள் ஏன் இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறதுனால காரணம் என்ன சார்? ஏன்னா நாங்களாம் 11 மணிக்கு வந்தோம், 12 மணி ப்ரெஸ் மீட்டு. ஆனால் ப்ரெஸ் மீட் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2:30. எந்த ஒரு நாள் ரீசன் என்ன? இந்த நிகழ்ச்சி பண்ணலாம் அனைத்து நாளும் இப்படி தான் பண்ணுறாங்க. இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சொன்ன டயத்துக்கு வரணுன்றத கரெக்டான விஷயம். அதை அறிவும் கூட. ஆனால் அந்த ஒருத்தருக்கு புரோகிராம் அடுத்தடுத்து போகிறப்ப கரெக்டான உங்களுக்கு அது எப்படி போய் சேருதுன்னு தெரியலை. ஒன்றும் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கரெக்டாக இந்த டயத்தில் நான் இருப்பேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக அந்த வந்துடலாம். நீங்கள் 2 பேர்கிட்ட சொல்லி இன்னும் 3 பேர் 4வது ஆள் என்கிட்ட வர்றப்ப அது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயமா அது போயிட்டு நியூஸ் அது அங்கே போயிட்டு அவங்க பதிவாகுதுன்னு தெரியலை. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சொன்ன டயத்துக்கு வர்றது கரெக்ட். யாரையும் காக்க வைக்கக்கூடாதுன்றது என்னோட இது. அது எப்போவுமே அது நல்லது இல்லை. அவர் வந்து இமயமலை பயணம் போயிருக்காரு, ஆன்மீக பயணம் போயிருக்காங்க ரஜினி சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்து இப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆகி ரிசல்ட் நல்லா இருக்குது. அதே மாதிரியே ஜூன் 4 வந்து இந்தியாவுக்கு வந்தான ரிசல்ட் வருது. அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாகும். மக்களுக்கான ஒரு ரிசல்ட்டாக இருந்தால் நல்ல விஷயம். ஆமாம், ரொம்ப அது முக்கியம். சினிமா வந்து இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? தமிழ் சினிமாவில் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ரசிகர்கள் காமெடின்னு சொன்னால் சூரிய சார் அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் இருப்பாங்க. இப்போ இன்னும் அவங்க ஏமாற்றத்தோடு இருப்பாங்களா சார்? இப்போ நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு காமெடி வருமா? அந்த ஒரு ரசிகர்கள்லாம் என்ன ஏமாற்ற? ரசிகர் யாரும் ஏமாறக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி காமெடியான எனக்கு இருக்கிற ரசிகர்கள் இன்றைக்கி கதை நாயனானுக்கு அப்புறமும் இருக்காங்க, இன்னும் அதிகமாகவே இருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் ஹீரோனால நான் கேட்குறேன், ஹீரோ ஆகிட்டீங்க, இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது படம் காமெடின்னு வரும்போது பண்ணுவீங்களா, இல்லை ஹீரோ மாதிரி தான் அப்படி பண்ணுவீங்களா? இல்லை, அது ஸ்கிரிப்ட்டு நல்லா இருந்தால் ஏன்னு பண்ணக்கூடாது? நம்ம நடிகர் தானே. காமெடியும் நல்ல ஒரு கதையாக இருந்தால் தாராளமாக பண்ண போகிறேன். ஒரு சில நடிகர் அந்த ரேஞ்சில் வரல. இல்லை அது பிரச்சனை இல்லை. எனக்கு எப்படி இருந்தால் எனக்கு திருப்பி காமெடி ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்தாலும் நல்ல கதை திருப்பி நல்லா இருக்குது. இந்த பாதைக்கே இடையூறு இல்லாத அளவுக்கு கண்டிப்பாக அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதையும் பண்ணுவேன். சார், தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள் அதிகமாகிட்டே போகிறாங்க, காமெடியர்கள் வந்து குறைவாகிட்டே போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான காமெடி வந்து எதுவுமே வரல. எங்களுக்கு பொறுத்தவரை சூர்யா அவரோட காமெடி நல்லா இருந்தது. ஸோ இப்போ சூரிய ஹீரோவாக போயிட்டார், சந்தானம் அவரும் ஹீரோவாக போயிட்டார். ஸோ காமெடியருக்கு உண்டான இடம் வந்து காலியாக இருக்கும்போது ஏன் எதுவுமே வந்து ஹீரோவை தேடி போகிறீங்க? காமெடின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிள் பண்ண இடமா தானே இன்னும் தமிழ் சினிமா இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால் கவர்மெண்ட் சொல்லலாம், அதுக்கப்புறம் சந்தானம், இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க வடிவேலு. ஸோ இதுக்கப்புறம் காமெடியர் வந்து சொல்லக்கூடிய நகையில் யாருமே இல்லை. ஏன் காமெடியை வந்து இது பண்ணிவிட்டு எல்லாருமே ஹீரோ இல்லை அது கதைக்கு இப்போ கதையை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். கதை கழுத்தை நோக்கி நான் போய்கிட்டுருக்கேன். என்னோடய கதைக்கு சரியாக இருந்தது, அந்த கதைக்கு சரியாக இருந்தால் நான் ரெடியாக இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு கதை அமைஞ்சு நீங்கள் பண்ண நீங்களும் பண்ணலாம். நான் கதையை நோக்கி போய்ட்டுருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் காமெடியில் வந்து இன்னும் சொல்ல போனால் இப்போ முகம் தெரிஞ்சதுனால தான் காமெடின்னு இல்லைங்க, இன்னும் காமெடி ஆக்டர் நிறையா பேர் இருக்காங்களே. ஸோ கண்டிப்பாக அடுத்து வரவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. சூரிய இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார், அவர் இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார், அவர் இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார்ல. நீங்கள் மற்ற சில இடங்கள் பிஸ்னஸ் பார்க்கணும், புது காமெடி நடிக்க நிறையா பேர் வாய்ப்பு தேடி இருக்காங்க. கண்டிப்பாக அதில் ஒருத்தர் சூஸ் பண்ணி கொடுக்கல உருவாக்கலாமே. சார், சசிகுமார் சார் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ உங்கள் படத்தில் சசிகுமார் சார் நடிச்சிருக்காங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு சசிகுமாரனே கூட நடிக்கிறது அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் படத்தில் நடிக்கிறப்ப நான் எப்படி இருந்தேனோ அதே கருடனையும் நான் ஃபீல் பண்ணுறேன். கதை நாயகனாக நான் இருந்தாலும் நான் எப்போவுமே எனக்கு ஹீரோ சசிகுமார் இருந்தேன். தேங்க்யூ. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online.